நீங்க வந்து இந்த காட்டேரி சாமியை எப்படி வழிபடுவீங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஒரு உத்தரவு கேட்பேன். இதை நான் எடுக்கவாமான்ட்டு எடுத்து உத்தரவு கொடுத்த பிறகு அம்மா பின்னாடி வச்சு அம்மாவுக்கு எதிர் சக்தியாக நிறுத்தி, இப்போ முனீஸ்வர ஐயா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி இந்த மாதிரி நேரத்தில் ஐயாவுக்கு சரக்கு, சொருட்டு, பொரி, அவல், ஒச்சக்கலை, திங்கிற பொருள் எதுனா போகிற இந்த மாதிரி விஷயங்களை வச்சு படையல் போடுவோம். அதேமாரி அருள்வாக்கு இடத்துல வந்து குறி கேட்டு முனீஸ்வர குறியோ இல்லை அம்மன் குறியோ எது கேட்டு பழந்தாலுமே சரிசமமாக படையல் போட சொன்னால் அவங்க வந்து போடுவாங்க. ஸோ அவர்கிட்ட இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன கண்டிப்பாக நடக்கும்? கண்டிப்பாக. உங்களோட குறைய நினச்சி நீங்கள் கோவில் கோலம் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனையா உங்கள் வீட்டிலேயே ஒரு விளக்கு பின்புறம் ஏற்றி முனிநாதனை வழிபட்டு அவர்கிட்ட உங்கள் கோரிக்கையை வைங்க. முடிச்சு கொடுத்தாருன்னா வாழையில் பால் பொங்கல் வச்சு அவரோட படையல். பொதுவாக சொல்லுவாங்க சிவனை வேண்டக்கூடாது, சிவனை வேண்டா வந்து அவர் லேஸில் வந்து கஷ்டத்தை தான் கொடுப்பாரு அப்படின்றாங்க. உண்மையா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வமும் முதல்ல வந்து கஷ்டத்தை கொடுத்துதான் அதுக்கப்புறம் நல்லதை நடக்கும். எடுத்த உடனேயும் நம்மளுக்கு நல்லதை கொடுத்துட்டா நம்ம தெய்வத்தையும் வணங்க மாட்டோமே. வணக்கம் மக்களே. ஸோ நம்ம கூட வந்து திருநகை அழகி அம்மா இருக்காங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற சாமி. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கம்மா. ஆக்சுவலாக எங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். நீங்கள் வந்து இந்த காட்டேரி சாமியை எப்படி வழிபடுவீங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஒரு உத்தரவு கேட்பேன். இதை நான் எடுக்கவாமான்ட்டு எடுத்து உத்தரவு கொடுத்த பிறகு அம்மா பின்னாடி வச்சு அம்மாவுக்கு எதிர் சக்தியாக நிறுத்தி அந்த பூஜையில் உட்காந்து செய்யும் போது அந்த பூஜை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு கருகம் பண்ணி, அம்மாவுக்கு கருப்பு வழியில் கருப்பு புடவை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு அலங்காரத்தை பண்ணி முடிச்சோன்னே அம்மாவுக்கு முகத்துக்கு கண்ணாடி வச்சுடுவேன். அதே மாதிரி சில பேர் கண்ணீரோட கவலையோடு அருள்வாக்கு கேட்டு வந்தாலுமே அருள்வாக்கு கொடுத்த மறுகானம் அவங்கக்கிட்டேருந்து ஒரு பழத்தை கொடுத்து பழத்தை வாங்கி இந்த இடத்துல வச்சிடுவேன். அவகிட்ட கோரிக்கையை வச்சேன்னா அவள் போயிடுவாள். அங்கே அவள் போயிடுவாள். அவள் போய் அவளால் முடிஞ்சது என்ன பண்ணணுமோ அதை அந்த அம்பிகை பண்ணுவாள். இப்போ எதனால காட்டேரி அம்மாவுக்கு வந்து இந்த கருப்பு வளையல் கருகுமணி எல்லாமே கருப்பில் வைக்கிறீங்க? அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா காட்டேரி அம்பிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், அம்மா கருப்பு நிறத்தில் இருக்கிறதால அந்த அம்மா எல்லாமே கருப்பு தான் விரும்பி கேட்பாங்க. அந்த அம்மா கண்ணுக்கு தெரியாத ஒரு கருப்பு உருவம் மாதிரி. அதால வேண்டி பெரும்பாலும் அம்மா வந்து அப்படின்றதோட மையின் கூட அம்மாவை சொல்லலாம். காட்டேரி அம்பிகாவை பொறுத்த வரைக்கும் அதில் வேண்டி முக்கியமானவங்க மட்டும் தான் காட்டேரி அம்மா வழிபாடு பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் ஐயா வச்சுருக்கீங்க. ஸோ அவரை எப்படி வழிபாடு பண்ணுவீங்க? இப்போ முனீஸ்வர ஐயா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி இந்த மாதிரி நேரத்தில் ஐயாவுக்கு சரக்கு, சொருட்டு, பொரி, அவல், ஒச்சக்கலை, திங்கிற பொருள் எதுனா போகிற இந்த மாதிரி விஷயங்களை வச்சு படையல் போடுவோம். அதேமாரி அருள்வாக்கு இடத்துல வந்து குறி கேட்டு முனீஸ்வர குறியோ இல்லை அம்மன் குறியோ எது கேட்டு பழந்தாலுமே சரிசமமாக படையல் போட சொன்னால் அவங்க வந்து போடுவாங்க. அப்படி வேண்டுதல் எத்தனை வந்து வைப்பாங்க. அவரும் எவ்வளோ அற்புதம் இங்கே இருந்து பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா குழந்தை விஷயத்துலலாம் முதல்ல அவர்கிட்ட தான் கோரிக்கை, அதுக்கப்புறம் தான் மற்ற அம்மா கிட்டே நாங்கள் உத்தரவு வைப்போம். ஏன்னா பால் முனீஸ்வரை பெரும்பாலும் பார்த்தா பால் பொங்குறவர், எந்த ஒரு குளத்தையும் வாய வச்சு தான் அவர் பழக்கம். அதால் வேண்டி அவர் குலதெய்வமாக வழிபாடு பண்ணுறது அது ஒரு ஏக்கம், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருமே அதை செய்யுது. இப்போ இந்த முனீஸ்வரன், சுடலமாட சாமி, கருப்பு சாமி, இவங்க சங்கிலி கருப்பு இவங்கெல்லாம் ஒன்றா? எல்லாருமே வந்து எல்லச்சாமின்றதோட சுடலையில் வாயிற சாமின்றதால இவங்கெல்லாம் காவல் தெய்வம். நம்மளுக்கு இப்போ நம்ம வெளியே போகிறோம், கண்ணு நில்லு நம்மளோட மூதாட்டி சொல்லுவாங்க, என்னங்க ஆயா எங்கப்பா போகிற, வெளியே போகிறாயா, இருப்பா நேரங்கட்ட நேரத்தில் போகாது இருப்பான்னு விபூதி எடுத்து வைப்பாங்க. அந்த விபூதி பெரும்பாலும் பார்த்தா சிவனோட சொத்து. ஆனால் அந்த சிவனோட சொத்துலேருந்து வந்தவர் தான் இந்த முனீஸ்வரன். அதனால தான் முனீஸ்வரனுடைய இதுவை வந்து காவலுக்கு நம்மளை வச்சு அனுப்புவாங்க. பெரும்பாலும் அவர் காவலுக்கு வந்தாருன்னா நம்மளை எதிர்த்து வர எந்த சக்தியும் நம்மளை அண்டாது. இது முனீஸ்வரனோட ஸ்பெஷல். ஓஹோ. ஸோ அவர்கிட்ட இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன கண்டிப்பாக நடக்கும்? கண்டிப்பாக. உங்களோட குறைய நினச்சி
நீங்கள் கோவில் கோலம் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனையா உங்கள் வீட்டிலே ஒரு விளக்கு பின்புறம் ஏற்றி முனிநாதனை வழிபட்டு அவர்கிட்ட உங்கள் கோரிக்கையை வைங்க. முடிச்சு கொடுத்தாருன்னா வாழையில் பால் பொங்கல் வச்சு அவரோட படையல் நிறைஞ்ச பால் ஊற்றி பால் பொங்கல் வச்சு அவருக்கு படையல் போடணும். அதே மாதிரி பால் முனீஸ்வரை பொறுத்த வரைக்கும் கவுச்சி வைக்கக்கூடாது. மற்ற முனீஸ்வரன் அவங்கெல்லாம் தொடுவாங்க, அவர் தொட மாட்டார். ஓஹோ, அப்படியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளோட காளியம்மா, அவங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணுவீங்க? காளியம்மா வந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசு அஞ்சளவு, ரொம்ப மனக்காவலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சில பேருங்க வந்து அருள்வாக்கு கேட்கும் போது அவங்க கோரிக்கையை சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதெல்லாம் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கின்னு அமாவாசை அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து என்னென்ன வைக்கணுமோ குங்குமத்தை தண்ணியில் கலக்கி படையல் சாமை போட்டு அம்மாவுக்கு தீபம் ஏற்றி 9 கனியில் தீபத்தை கொடுத்து அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 101 இதழ்களால் அம்மாவை பூஜிப்பேன். எதனால நான் உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு நினச்சேன், காளியம்மாக்கு நேரம் ஏன் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுருக்கீங்க? அங்காளம்மாவுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும், ஆனால் அந்த கண்ணாடியில் காளி இருக்கணும் என்னுடைய ஆசை. அதால் அம்மனுக்கு எதிர் சக்தியாக நிற்கணுன்ட்டு எதிர்க்க நிறுத்திட்டு காட்டேரி அம்மாவை அம்மாவுடைய வலது புறமாக ஆக்கிட்டேன், இடது புறமாக. இப்போ சிவனை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுவீங்க? சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சிவபெருமான் வந்து ஐயாவுக்கு வந்து வில்வையோட இலைகளை வச்சு பூக்கள் போட்டு ஐயாவுக்கு நெய் தீபம் ஏற்றுவேன். ஆனால் ஐயாக்கிட்டே ஒரு மகிமை உண்டு. அந்த தீபத்தை நான் ஏற்றி அதிலிருந்து வர அந்த எரிஞ்சு கருப்பாகும் தெரியுமா விளக்கில், அதை எடுத்து ஒருத்தருக்கு நான் வெறும் விளக்கெண்ணெய் ஊற்றி மை கொடுத்த நெய்யை ஊற்றி இதை வைப்பான்னு சொன்னேன். ஒரு 3 விஷயத்தை கொடுத்து அந்த 3 விஷயமும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பொதுவாக சொல்லுவாங்க சிவனை வேண்டக்கூடாது, சிவனை வேணா வந்து அவர் லேஸில் வந்து கஷ்டத்தை தான் கொடுப்பாரு அப்படின்றாங்க. உண்மையா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வமும் முதல்ல வந்து கஷ்டத்தை கொடுத்துதான் அதுக்கப்புறம் நல்லதை நடக்கும். எடுத்த உடனேயும் நம்மளுக்கு நல்லதை கொடுத்துட்டா நம்ம தெய்வத்தையும் வணங்க மாட்டோமே, இருக்கிறத வச்சு ஜாலியாக தானே இருப்போம். புரியுதா? உண்மை தானே? அதால் வேண்டி சோதிச்சுட்டு தான் எவ்வளோ சோதனை வேதனை துன்பம் தராங்களோ அவ்வளவும் நம்ம ஒரு காலத்தில் வெற்றி அடைகிறதான இடம் உண்டு. அதனால் வந்து பெரும்பாலும் சிவன் போனோன்னே எல்லாருக்கும் உதவ மாட்டார். குறிப்பிட்ட நாளிடும் போது அற்புதத்தை அவரை கொடுப்பார். ஆனால் அவர் மேலே வச்ச கண்ணியம் பாசத்தை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவர் மேலே வச்ச பக்தியில் நீ துளி கூட தாமதம் ஆகக்கூடாது. அவ்வளோதான். அதுதான் சிவனை பொறுத்த வரைக்கும். சில பேர் சொல்கிறாங்க சிவனை கும்பிட்டா உத்திராட்சை போட்டுக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்க வச்சிருவாரு, பித்தனாக்கியாம் போகிற சித்தனாக்கிடுவாங்கன்னு. சிவனால யாரையும் பித்தனாவை ஆக்கலை, சித்தனை ஆக்கலை, துறவியாவை ஆக்கலை. நம்மளோட மனசு இந்த மானிட பிதர் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம இப்படி போயிடலாம், சித்தனா போனா பித்தனா போனா அப்படி நம்மளோட உள்ளத்தில் நம்ம மனமாற்றம் அஞ்சு போகிறது தான் சித்தம் பித்தனோட தொழில். புரியுதா? இது ஈசன் வந்து யாரையும் அப்படி பண்ணலை. இந்த மாதிரி உணர்வாடி ஈசனை வந்து குரோதம் சொல்லக்கூடாது. தெய்வம் அந்த மாதிரி யாருன்னா சன்னியாசியாக கூடுமா? தெய்வம் ஏன் கூப்பிடுது? நம்மளோட மனசுக்கு மக்கள் வந்து இப்போ ஈசனை வணங்குறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ துன்ப துயரத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த வேதனையை சொல்ல முடியாமல் தான் ஒரு பையன் எடுத்த மாட்டிங்கன்னா அவங்க சித்தமேன்னு போகிறாங்க. அது தப்பு இல்லை. லாஸ்ட்டாக ஒரு கேள்விமா, இப்போ சிவனோட கழுத்தில் எதனால் அந்த பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து வாசுகியோட பாம்பு, ஆதிகேசவன். அது வாசுகி ஆதிகேசவன் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து பார்க்கடலை கடக்கும் போது தெய்வ வழிபாடில் இருந்தவங்க. 5 தலை சர்பனும் போது அப்போ பார்க்கடலை கடையும் போது வாசுகியோட வாகனம் தான் வந்து யூஸ் ஆச்சு. அப்போது வந்து கடியும் போது அதை வந்து விஷயமாகலை. அப்போ அது அந்த விஷத்தை கக்கும் போது அதோடைய வலி தாங்க முடியாத விஷத்தை வந்து அந்த நீரில் கக்கிச்சு. அப்போ அந்த நீரில் கக்கும் போது இந்த விஷம் வந்து யாரையும் பாதிக்கக்கூடாதுன்னு ஈசன் வந்து அந்த விஷத்தை எடுத்து அமிர்தமாக அருந்தினார். அதனால தான் அவருக்கு ஆலகண்ட நீலகண்டேஸ்வரன் என்ற பேர். அது அப்போ வந்து அது கழுத்து நீட்டு ஐயாவோட உடம்பு நீல நிறம் மாற பார்வதி தேவியாகப்பட்ட அம்மன் வந்து அந்த அம்மா சக்தி தேவி அழுது தன்னுடைய கையை வச்சு அந்த விஷத்தை ஒரே இடத்துல நிறுத்தினாங்க. அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த விஷம் இங்கே நின்னதால எங்களை மாதிரி திருநங்கை இங்கே பாதி பேருக்கு இங்கே இந்த இதுவே இருக்கும். இது இருக்குது இப்போ இந்த இது பாதி திருநங்கைகளுக்கு இருக்கும்.
அதனால தான் அர்த்தநாதீஸ்வரர்னு எங்களை சொல்றது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுப்புற இருக்கிறதால இந்த விஷயம்தான் இதனுடைய மகத்துவமே. அப்போ அந்த ஆதிகேசவனோட அந்த வாசுகியோட விஷத்தை அம்மா பிடிக்கும் போது அது அந்த இடத்துல நின்னதால ஆதிகேசவனு போய் ஐயாவோட கழுத்துக்கு ஆவனார். அடுத்தது நாகாத்தம்மன் எப்படி வழிபாடு பண்ணணும்? நாகாத்தம்மா வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முட்டைப்பால் வச்சு வழிபாடு பண்ணணும். அம்மாவுக்கு வந்து நூல் கட்டில் மஞ்சள் தடவி அம்மாவோட புற்றுக்கு சுற்றி நீங்கள் என்னோட கோரிக்கையோ, ஆனால் நீங்கள் வந்து பௌர்ணமி போகணும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீ தொடர்ந்து போகணும். குழந்தை இல்லையா, கடன் பிரச்சனையா, குடும்பத்தில் சண்டை சச்சுருவா, தீரா பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி, வீட்டில் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, பசி இல்லை, சாப்பாடு இல்லை, இன்னும் 10 ரூபாய் வருமானம் இல்லை, குழந்தை இல்லை, வீட்டில் குழந்தை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கெல்லாம் அந்த அம்மா வந்து அருள் பாலிப்பா கண்டிப்பாக. பொதுவா இந்த நாக தேவதைன்னு யாரம்மா சொல்லுவாங்க? நாக தேவதை நாகத்தம்மன் தான். அவதான் நாக தேவதை, நாகலட்சுமி, நாகசங்கரி, நாக சௌந்தரி, நாக கன்னி, நாக சப்த கன்னி, எப்படியோ சொல்லின்னு போவாங்க அவளை. நாக கன்னியா வந்து ஒரு சில பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எம்மா அக்கா தங்க 7 பேர். அந்த 7 பேர்ல கடைசியான கன்னி தான் நாக கன்னி, 7வது கன்னி நாகாத்தம்மா. அதனால எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அங்காள பரமேஸ்வரி நீங்க சொன்னீங்க இல்லையா? சரி, அடுத்தது மேல்மலையனூர் அம்மா உங்க ஃபேவரட், அவங்கள எப்படி வழிபாடு பண்ணணும்? மேல்மலையனூர் அம்மா வந்து பேய்க்கு பெரியவா, பச்சை புணத்துக்கு சொந்தக்காரி. அவளெல்லாம் சொல்ல நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, நமக்கு சொல்லவும் முடியாது. அவளாம் வந்து எப்படி சொல்றது, அவளாம் ஒரு என்ன சொல்றது, அம்மா வந்து ஒரு ஏஞ்சல். அந்த அம்மா ஒரு ஏஞ்சல் மாதிரி எங்களுக்கு. என்றைக்குமே எங்கள் அம்மாவோட ஆலயத்தை நாங்கள் போய் மெரிக்கும் போதே நாங்கள் 10 பேருக்கு திஷ்டி கேட்குது எங்கள் உடம்புலேருந்து இறங்குதை நாங்கள் உணர்வோம். அதே மாதிரி கஷ்டம் எங்களால் இந்த பூஜைலாம் பண்ண முடியல அப்படின்னாங்கன்னா நான் சொல்லுவேன், நேராக போங்க, அங்கே போயிட்டு மலையனூர் மண்ணுக்கு போயிட்டு அக்னி கோலத்தில் முக்கிட்டு அம்மாவுடைய அடிவாரத்தில் 101 முறை சுற்றி வாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்கள் தலையை சுற்றி எலும்புச்சப்பழி ஏற்றுங்க, கோழி சுற்றி விடுங்க, ஆடை முடிச்சு போட்டு உங்கள் தலையை சுற்றி தூக்கி விடுங்க தண்ணியில். அதாவது ஆடை முடிச்சு அதுக்கு சில வேலை கேட்குது, அதை சொன்னோன்னா அது பிரகாரம் போய் அதை செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு பலிதமாயிடும். இப்படி நிறைய விஷயங்கள் குருமேடிக்கு வரனால ஃபோன் மூலம் கூட நான் சொல்லி கொடுக்குறேன். சூப்பர்மா, ரொம்ப யதார்த்தமா தெய்வ வழிபாடு பற்றி நீங்கள் சொன்னீங்க. நன்றி. நன்றி மகளே.